வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட நகரப் பகுதியில் அமைந்துள்ள அண்ணா திடல் விளையாட்டு மைதானம் மற்றும் அதனை சுற்றியுள்ள அண்ணா சாலை, லபோர்த் வீதி, சின்ன சுப்பராய பிள்ளை வீதி உள்ளிட்ட பகுதிகளில் ஸ்மார்ட் சிட்டி திட்ட நிதி உதவியுடன் புதியதாக கட்டப்பட்ட கடைகளின் பணிகள் நிறைவடைந்துள்ளன. லபோர்த் வீதி மற்றும் சின்ன சுப்பராய பிள்ளை வீதிகளில் அமைந்துள்ள கடைகளுக்கு ஏற்கனவே கடை நடத்தி வந்த வியாபாரிகளுக்கு கடந்த ஆண்டே கடை உரிமங்கள் வழங்கப்பட்டு சாவிகளும் ஒப்படைக்கப்பட்டிருந்தன. அதன் தொடர்ச்சியாக அண்ணா சாலையில் கடை நடத்தி வந்த வியாபாரிகளுக்கு புதுச்சேரி சட்டசபையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி, உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி முன்னிலையில் கடைகளின் உரிமங்கள் முன் கடை நடத்தி வந்த வியாபாரிகளிடம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர், நகராட்சி அதிகாரிகள், அண்ணா திடல் பகுதியில் கடை நடத்தி வந்த வியாபாரிகள் மற்றும் நமது மக்கள் கழக பிரமுகர்கள் உடனிருந்தனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதியில் பொதுப்பணித்துறை சார்பில் பழைய பூரணாங்குப்பம் வீதி, வாட்டர் டேங்க் வீதி, மாதா கோவில் வீதி, ட்ரீம் சிட்டி, வானவில் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் 9,15 லட்சம் ரூபாய் மதிப்பில் சாலைகள் மற்றும் யூ வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை இமாக்குலேட் பள்ளி அருகே நடைபெற்றது. தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற பூமி பூஜையில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். அதனை அடுத்து ராதாகிருஷ்ணன் நகரில் 6,90,62,000 ரூபாய் செலவில் சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை பெரியார் சிலை அருகே நடைபெற்றது. இப்பூஜையில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து சுப்பையா நகர் அருகே புதியதாக கட்டப்பட்டுள்ள அங்கன்வாடி மையத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு அர்ப்பணித்தார். நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை செயலர் முத்தம்மா, தலைமை பொறியாளர் வீரசெல்வம், பொதுப்பணித்துறை சிறப்பு பொறியாளர் பக்தவச்சலம், செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் வெங்கடாச்சலபதி மற்றும் அரியாங்குப்பம் பஞ்சாயத்து அதிகாரிகள், பொதுமக்கள், தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உட்பட பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி ஊசுடு தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உள்கட்டமைப்பு பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான சாய்ஜி சரவணன்குமார் தலைமையில் பூமி பூஜை செய்த நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் கோபாலன்கடை ஜே நகர் பகுதிக்கு எல் வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணி ரூபாய் 15,40,000 மதிப்பீட்டிலும், பொறையூர் ஐயனாரப்பன் கோவில் தெருவிற்கு சாலை அமைக்கும் பணி ரூபாய் 10,86,000 மதிப்பீட்டிலும், சேந்தனத்தம் மாரியம்மன் கோவில் தெருவிற்கு எல் வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணி ரூபாய் 4,18,000 மதிப்பீட்டிலும், உளவாய்க்கால் 3 ஸ்டார் நகர் மற்றும் ஸ்ரீ வேலன் நகருக்கு சாலை வசதி அமைக்கும் பணி ரூபாய் 11,05,000 மதிப்பீட்டிலும், அகரம் மாரியம்மன் கோவில் தெருவிற்கு கழிவுநீர் வாய்க்காலுடன் கூடிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி ரூபாய் 27,95,000 மதிப்பீட்டிலும், கோனேரிக்குப்பம் பொட்லாய் அம்மன் கோவில் தெரு மற்றும் நடுத்தெரு பகுதிக்கு எல்வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணி ரூபாய் 5,22,000 மதிப்பீட்டிலும், கூடப்பாக்கம் கேவிஆர் கார்டன் பகுதிக்கு கருங்கல் சாலை அமைக்கும் பணி ரூபாய் 11,37,000 மதிப்பீட்டிலும், தொண்டமானத்தம் காமராஜர் நகர் பகுதிக்கு எல்வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணி ரூபாய் 3,61,000 மதிப்பீட்டிலும், தொண்டமானத்தம் ஸ்ரீ பிடாரி மீனாட்சி அம்மன் கோவில் பின்புறம் உள்ள தெருவிற்கு தார் சாலை அமைக்கும் பணி ரூபாய் 8,99,000 மதிப்பீட்டிலும், சேதராப்பட்டு வடக்கு தெருப்பகுதிக்கு எல்வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணி ரூபாய் 3,98,000 மதிப்பீட்டிலும், சேதராப்பட்டு EVR ஸ்ட்ரீட் பகுதிக்கு தார் சாலை அமைக்கும் பணி ரூபாய் 27,54,000 மதிப்பீட்டிலும் என மொத்தம் ரூபாய் 1,16,33,000 மதிப்பீட்டிலான பல்வேறு உள்கட்டமைப்புக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணன்குமார் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் சத்யநாராயணன், இளநிலை பொறியாளர் பிரதீபன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன் உட்பட கூட்டணி கட்சியினர், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், பாஜக கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
வருகின்ற மார்ச் 8 உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு நமது மக்கள் கழக தலைவர் நேரு என்கின்ற குப்புசாமி வழிகாட்டுதலின்படி உருளையன்பேட்டை தொகுதியில் உள்ள மகளிர்களுக்கு பரிசு வழங்கும் நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. கோவிந்த சாலை பகுதிக்குட்பட்ட முடக்கு மாரியம்மன் கோவில் வீதி, திருவள்ளுவர் வீதி, சகாய மாதா பாடசாலை வீதி, பாரதிதாசன் வீதி போன்ற பகுதிகளில் நமது மக்கள் கழக மகளிர் அணியை சேர்ந்தவரும் சமூக சேவகியுமான வசந்தி நேரு வீடு வீடாக சென்று மகளிர்களுக்கு மகளிர் தின வாழ்த்துக்கள் தெரிவித்ததுடன் பரிசு பொருட்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் நமது மக்கள் கழகத்தை சேர்ந்த பிரமுகர்கள் உடனிருந்தனர். புதுச்சேரி திருபுவனை தொகுதிக்குட்பட்ட களித்தீத்தால் குப்பம் மதினா நகரில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் ரூபாய் 19.15 லட்சம் செலவில் செம்மண் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. விழாவில் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அதிகாரி தயானந்த் டெண்டுல்கர், உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர் அஸ்வின்குமார், பணி ஆய்வாளர் ரங்கராஜ், கிராம திட்ட ஊழியர் கருணாநிதி, ஜேசிஎம் மக்கள் மன்ற திருபுவனை தொகுதி தலைவர் ரவிக்குமார், பொது செயலாளர் வடிவேல் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட குண்டுபாளையம் பகுதியை சேர்ந்த மணிகண்டன் தலைமையில் ஏராளமான இளைஞர்கள் நமது மக்கள் கழக தலைவர் நேரு என்கின்ற குப்புசாமி முன்னிலையில் நமது மக்கள் கழகத்தில் இணைந்தனர். இந்நிகழ்ச்சிக்கு நமது மக்கள் கழக பொதுச் செயலாளரும் தட்டாஞ்சாவடி தொகுதி பொறுப்பாளருமான விநாயகம் தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய கழக தலைவர் நேரு, கழகத்தில் இணைந்த இளைஞர்களுக்கு எதிர்காலத்தில் வளமான வாய்ப்புகள் உள்ளதாகவும் அனைவரும் தொடர்ந்து மக்கள் பணியில் ஈடுபட்டு சேவைகள் செய்து நமது மக்கள் கழகத்தின் கொள்கைகளையும் சாதனைகளையும் மக்கள் மத்தியில் விளக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் தட்டாஞ்சாவடி தொகுதி முன்னேற்றத்திற்கு அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டும் என ஆலோசனை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பிரசாந்த், கிருபாகரன், ராம்குமார், ஓம்குமார், விக்னேஷ், எல்லைப்பிள்ளை சாவடி, புண்ணியமூர்த்தி, பாக்கியம், அஜய் உள்ளிட்ட இளைஞர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி டாக்ஸ் ப்ரொபஷனல் சொசைட்டி அமைப்பின் 1ஆம் ஆண்டு நிறைவு விழா நடைபெற்றது. விழாவில் புதுச்சேரி மாநில ஜிஎஸ்டி முன்னாள் துணை ஆணையர் ஸ்ரீதர் கலந்து கொண்டு உறுப்பினர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் அடையாள அட்டைகள் வழங்கினார். மேலும் ஆயுள் சந்தா உறுப்பினர்களுக்கு ஆயுள் சந்தா உறுப்பினர் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியின் போது வணிக வரி மற்றும் ஜிஎஸ்டி தொடர்பான பல்வேறு முக்கிய விளக்கங்களையும் வழங்கினார். விழாவில் உறுப்பினர்கள் அனைவருக்கும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்வு சேர்மன் முரளிதரன் தலைமையில் தலைவர் செந்தில்குமார், துணைத் தலைவர் சாமி, செயலாளர் கார்த்திகேயன், இணை செயலாளர் நீலகண்டன் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் வழக்கறிஞர் இளஞ்செழியன், மோகன்குமார், ஆனந்தகுமார், கணேஷ், ஆரோக்கியதாஸ் ஆகியோரின் பங்களிப்புடன் நடைபெற்றது. காரைக்கால் கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தை சேர்ந்த ஜெகன் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகுகள் கார்த்தி, தமிழ்செல்வன், தயாளன், இளங்கோவன் உள்ளிட்ட 14 மீனவர்கள் கடந்த 15ஆம் தேதி காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடலுக்கு சென்றனர். அதேபோல் காசாக்குடிமேடு மீனவ கிராமத்தை சேர்ந்த வைத்தியநாதன் என்பவருக்கு சொந்தமான மற்றொரு விசைப்படகு மோகன், சின்னையன் உள்ளிட்ட 11 மீனவர்கள் கடந்த 11ஆம் தேதி கடலுக்கு சென்றனர். இந்நிலையில் கோடியக்கரை தென்கிழக்கு கடல் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த இவ்விரு படகுகளில் இருந்த 25 மீனவர்கள் இந்திய கடல் எல்லையை தாண்டி காரை நகர் கடல் பகுதியில் மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சம்பவம் மீனவர்களின் உறவினர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கைது செய்யப்பட்ட 25 மீனவர்களையும் பறிமுதல் செய்யப்பட்ட 2 விசைப்படகுகளையும் உடனடியாக விடுவிக்க மத்திய அரசு மற்றும் புதுச்சேரி அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உறவினர்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்க குடும்பத்தை சார்ந்த அந்த 14 பேரும் என் தம்பி, என் அண்ணன் பிள்ளையோ, தம்பி பிள்ளையோ, தங்காச்சி பிள்ளையோ தம்பி விட்டு போட்டு ஒரு குடும்பமே ஒன்னா மாட்டிக்கிச்சு. நாங்க என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. எங்களுக்கு வாழ்ந்து ஒரு வழி இல்லை, ஒண்ணு இல்லை. இந்த அரசாங்க வனத்துல இருந்து மீனவர் பாதை ரொம்ப அழிச்சுது, அழிக்க விடுது. இங்க மீனை பிடிக்க போனா போட்டை பிடிச்சிக்கிறாங்க. இப்போ மத்தியானம் எடுத்த போட்டு நைட்டு பிடிச்சிக்கிட்டாங்க. போய் தொழிலே பண்ணல போட்டை பிடிச்சிக்கிட்டாங்க. இது ஒரு முடிவே தெரியாத இருக்கும்.
தங்காச்சி புருஷன் கை விட்டு ஒரு பிள்ளை இருந்துச்சு. அந்த ஒரு பிள்ளையும் அங்க மாட்டிக்கிச்சு. 14 வயசுல பாடுபடுற வயசு அது. அது போய் அங்க மாட்டிக்கிச்சு. எங்களுக்கு பொழைக்க வழி இல்லைன்னு பிள்ளைய கடலுக்கு அனுப்பணும், படிக்க விடாது. அங்கேயும் அந்த பிள்ளையும் பிடிச்சிக்கிட்டாங்க. நாங்க என்ன செய்யறோம்? வேற வழி கிடையாது. நாங்க படிச்சிருந்தாலும் எங்களுக்கு வேலையும் கொடுக்க மாட்டாங்க. இதுதான் எங்களுக்கு பொழப்புன்னு இருக்கு. இந்த பொழப்புக்கு ஒரு வழி இல்லாத நாங்க இப்படி போட்டையும் விட்டுட்டு சொத்தையும் விட்டுட்டு ஆளுகளையும் விட்டுட்டு நாங்க பொம்பளை என்ன செய்ய போறோம்? பொம்பளை இருந்து வாழ்ந்து என்ன செய்ய போறோம்? நாங்க குடும்பத்துல தற்கொலை பண்ணிட்டு மண்ணதுக்கு வச்சுட்டோம். இதுக்கான முடிவு தெரிஞ்சாகணும். இந்த அரசாங்கம் எங்களுக்கு ஒரு முடிவு சொல்லணும். புதுச்சேரி கருவடிக்குப்பம் குரு சித்தானந்த சுவாமி கோவிலில் மகா சிவராத்திரி விழாவையொட்டி சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து முதல் கால பூஜை, 2ஆம் கால பூஜை, 3ஆம் கால பூஜை, 4ஆம் கால பூஜையும் நடைபெற்றது. விடிய விடிய ஆயிரக்கணக்கில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். மகா சிவராத்திரி விழாவையொட்டி தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டது. பவானி துர்கா அம்மன் கேட்டரிங் சர்வீஸ் நாகராஜன் குடும்பத்தினர் அன்னதானம் வழங்கினர். நிகழ்ச்சியில் கோவில் அறங்காவலர் குழு தலைவர் இளங்கோவன், துணைத் தலைவர் சசிகுமார், செயலாளர் மதிவாணன், பொருளாளர் கதிரேசன், உறுப்பினர் அருள், கோவில் தேவஸ்தான தேவசேனாதிபதி குருக்கள், ஊழியர்கள் கலந்து கொண்டனர். மகா சிவராத்திரி விழாவையொட்டி தேவஸ்தான கலையரங்கில் நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. காரைக்காலில் தர்மரக்ஷன் சமிதி சார்பில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு 15ஆம் ஆண்டாக ஸ்ரீ காரைக்கால் அம்மையார் ஆலயம் திருக்குளமான சந்திர புஷ்பகர்ணியில் 5008 சிவநாம அர்ச்சனை நடைபெற்றது. இந்நிகழ்வில் பெண்கள் மற்றும் ஆண்கள் என 5000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிவநாம அர்ச்சனை செய்து சிவனை வழிபட்டனர். இவ்விழாவில் நடைபெற்ற சிவநாம பூஜை சுவாமி ஜெகதாத்மானந்தா தலைமை நடைபெற்றது. மேலும் காரைக்காலில் 17 இடங்களில் தர்மரக்ஷன் சமிதி சார்பில் சிவநாம அர்ச்சனை நிகழ்வுகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டது. விழாவில் ஆலய அறங்காவலர் குழு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சிவநாம அர்ச்சனை விழாவை முன்னிட்டு ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். சிவதீட்சை பெற்றவர்கள் மட்டுமே சிவநாம அர்ச்சனை செய்ய முடியும் என்ற போதிலும் மகா சிவராத்திரி அன்று அனைவரும் சிவநாம அர்ச்சனை செய்யலாம் என்கின்ற ஆன்மீக கருத்தை முன்னிறுத்தி இந்நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டதாக தர்மரக்ஷன் சமிதி தெரிவித்துள்ளது. புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட குமரகுரு பள்ளத்தை சேர்ந்த பாபு சுமார் 50 நபர்களுடன் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார். இந்த இணைப்பு நிகழ்ச்சி கட்சியின் மாநில தலைவர் VP ராமலிங்கம் தலைமை நடைபெற்றது. கட்சியில் இணைந்த பாபு மற்றும் அனைவருக்கும் மாநில தலைவர் VP ராமலிங்கம் கட்சி துண்டு அணிவித்து வரவேற்றார். நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதி தேர்தல் ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். மேலும் சப்தகிரி குழும இயக்குனர் விஜயானந்த், தொகுதி பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த பாரதிய ஜனதா நிர்வாகிகள் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு புடவை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளையும் மாநில தலைவர் VP ராமலிங்கம் வழங்கினார். புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட மணவெளி திரிவேணி நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ திரிவேணீஸ்வரர் ஆலயத்தில் மகா சிவராத்திரி விழா நடைபெற்றது.
மகா சிவராத்திரியை முன்னிட்டு நடைபெற்ற 4 கால பூஜைகளிலும் சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீபாராதனைகளும் நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன், அபிஷேகத்தூள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து உற்சவர் உட்புறப்பாடு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இதனையடுத்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அறங்காவலர் குழு மற்றும் திருவேணி நகர் பக்தர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி நமது மக்கள் கழக தலைவர் நீர் என்கின்ற குப்புசாமி ஆலோசனைப்படி தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட கொட்டுப்பாளையம் பகுதியில் பொதுமக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நமது மக்கள் கழக பொதுச் செயலாளரும் தட்டாஞ்சாவடி தொகுதி பொறுப்பாளருமான விநாயகம் கலந்து கொண்டு மக்களின் குறைகளை கேட்டறிந்தார். அப்போது அப்பகுதி மக்கள் குடிநீர், மின்சாரம், சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை தேவைகள் சரிவர கிடைப்பதில்லை என தெரிவித்ததுடன் வெற்றி பெற்றவுடன் இப்பிரச்சினைகளை உடனடியாக தீர்த்து வைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்ட விநாயகம், நான் வெற்றி பெற்றதும் உங்கள் அடிப்படை பிரச்சினைகள் அனைத்தையும் ஓரிரு மாதங்களில் நிறைவேற்றி தீர்த்து வைப்பேன். என்னால் முடிந்தவரை உடனடியாக சில கோரிக்கைகளை நிறைவேற்ற முயற்சிப்பேன் என உறுதியளித்தார். இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி தட்டாஞ்சாவடி தொகுதியை சேர்ந்த கொட்டுப்பாளையம் பகுதி பொறுப்பாளர் சங்கர் ஏற்பாட்டில் நடைபெற்றது. நிகழ்வில் தாய்மார்கள் கலந்து கொண்டனர். மேலும் நமது மக்கள் கழகத்தை சேர்ந்த பிரமுகர்கள் அன்பழகன், மணிமாறன், அற்புதம், புகழ், கணேஷ், பாலா, ரவி, அன்பு, குணா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுவை வில்லியனூர் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் மகா சிவராத்திரி விழா நடைபெற்றது. மகா சிவராத்திரியை முன்னிட்டு 4 கால பூஜைகள் நடைபெற்றது. இதில் 3ஆம் காலத்தில் முதல் முறையாக 12 ராசிகளுக்கு உரிய 27 நட்சத்திரத்திற்கு உரிய அபிஷேக பொருட்கள் மற்றும் 150 கிலோ விபூதி அபிஷேகம் ஸ்ரீ திருக்காமேஸ்வரருக்கு நட்சத்திர அபிஷேகமானது நடைபெற்றது. மேலும் ஒவ்வொரு கால பூஜைகளுக்கும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் அலங்காரங்கள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநில திமுக தலைமை பகுதியில் தலைமை செயற்குழு உறுப்பினரும் இந்திராநகர் தொகுதி பொறுப்பாளருமான காந்தி பிறந்தநாள் விழா ஆதரவாளர்கள் மத்தியில் தனது இல்லத்தில் கேக் வெட்டி கொண்டாடினார். இந்த நிகழ்ச்சியில் தலைமை செயற்குழு உறுப்பினர் ஆறுமுகம் கலந்து கொண்டு பிறந்தநாள் விழா காணும் காந்திக்கு ஆளுயர மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். முன்னதாக திருவண்டார் கோவில் பகுதியில் பிறந்தநாள் விழா காணும் காந்திக்கு ஆதரவாளர்கள் பட்டாசு வெடித்து வரவேற்றனர். மேலும் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு காந்தி ஆதரவாளர்கள் பல்வேறு இடங்களில் அன்னதானம் மற்றும் ஆலயங்களில் சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்டனர். பிறந்தநாள் விழாவில் திமுக கட்சியினர், நண்பர்கள், உறவினர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு பொன்னாடை மற்றும் ஆளுயர மாலை, பூச்செண்டு கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை காந்தியின் ஆதரவாளர்கள் செய்திருந்தனர். மாதந்தோறும் சிவராத்திரி வந்தாலும் மாசி மாதம் வரும் சிவராத்திரியை மகா சிவராத்திரி என்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி அனைத்து சிவாலயங்களில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெறுகிறது. இதில் இரவு முழுவதும் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்கின்றனர். இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி எல்லைப்பிள்ளை சாவடியில் அமைந்துள்ள சாரதாம்பாள் ஆலயத்தில் உள்ள அதிஷ்டானத்தில் ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரருக்கு மகா சிவராத்திரியை முன்னிட்டு சிவலிங்கத்திற்கு பால், தயிர், விபூதி, சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை என்று 4 முறை சிறப்பு அபிஷேகம் மற்றும் 4 கால பூஜைகள் நடைபெற்றன. இதனையடுத்து சிவலிங்கம் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.
அரசியலில் கிறிஸ்தவர்கள் பங்கீடு குறித்து கலந்தாய்வு கூட்டம் புதுச்சேரி PMSS அலுவலகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் ஆன்மீக வழிகாட்டி பேரூர் திரு தந்தை தேவ சகாயராஜ் அடிகள் கலந்து கொண்டார். கூட்டம் மக்கள் மேம்பாட்டுக் கழகம் தலைவர் டாக்டர் இருதயம் வல்லரசு வழக்கறிஞர் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தை புதுச்சேரி கிறிஸ்தவர்கள் பாதுகாப்பு இயக்கம் தலைவர் பிராங்க்லின் பிரான்சுவா ஒருங்கிணைத்தார். இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் மக்கள் மேம்பாட்டுக் கழகம், புதுச்சேரி கிறிஸ்தவர்கள் பாதுகாப்பு இயக்கம், அனைத்து கிறிஸ்தவ ஊழியர்கள் சங்கம், அகில இந்திய கிறிஸ்தவ முன்னேற்றக் கழகம், SC/ST கமிஷன், தமிழ்நாடு புதுச்சேரி BC OBC MBC கமிஷன், தமிழ்நாடு புதுச்சேரி கிறிஸ்தவ வாழ்வுரிமை இயக்கம், தலித் கிறிஸ்தவ விடுதலை இயக்கம், ACMA புதுச்சேரி, வன்னிய கிறிஸ்தவ சங்கம், TPM சபை ஊழியர்கள், MPA சபை ஊழியர்கள், தேசிய தலித் இனத்தவர் பேரவை, அகில இந்திய மக்கள் ஒற்றுமை கட்சி, அகில இந்திய கிறிஸ்தவ ஊழியர்கள் ஐக்கியம், கிறிஸ்தவ மக்கள் முன்னணி, அகில இந்திய சமாதான இயக்கம், துரும்பர் விடுதலை இயக்கம், கிறிஸ்தவ மக்கள் களம் உள்ளிட்ட அமைப்புகள் கலந்து கொண்டன. இக்கூட்டத்தில் பல்வேறு அமைப்புகள் இணைந்து புதுச்சேரி அனைத்து கிறிஸ்தவர்கள் கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டு உயர்மட்ட ஆலோசனை குழு அமைக்கப்பட்டது. இதன் ஒருங்கிணைப்பாளராக பிராங்க்லின் பிரான்சுவா நியமிக்கப்பட்டார். ஆலோசனை குழு உறுப்பினர்களாக தேனியல் தர்மராஜ், பவுல்ராஜ், பிஷப் லாசர், ஜார்ஜ் கிறிஸ்துதாசன், பெர்னாண்டஸ், இனான்சி, செயின்ராக், கருணாமூர்த்தி, ராணி ஜோசப், செல்வி ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர். கடந்த 75 ஆண்டுகளாக கிறிஸ்தவர்களுக்கு அரசியல் பங்கீடும் இடஒதுக்கீடும் மறுக்கப்பட்டு வருகிறது. வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்திலும் குறிப்பாக புதுச்சேரியிலும் மக்கள் மேம்பாட்டுக் கழகம் கிறிஸ்தவர்களுக்கு அரசியல் பங்கீட்டை வலியுறுத்தி பல்வேறு இடங்களில் சமூக நீதி மாநாடு நடத்தியிருக்கிறோம். பல்வேறு கருத்தரங்கங்களை நடத்தியிருக்கிறோம். தொடர்ச்சியாக மக்களை சந்தித்து வருகிறோம். அதன் அடிப்படையில் புதுச்சேரி மக்கள் நலன் கருதி புதுச்சேரியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் சற்றேறக்குரிய 30 தொகுதிகளில் கிறிஸ்தவர்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு 5 தொகுதிகளையாவது கிறிஸ்தவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று இந்த கூட்டமைப்பு சார்பாக வலியுறுத்தி கிறிஸ்தவர்களுக்கு 2011 எடுக்கப்பட்ட புள்ளி விவர அடிப்படையில் 7% மக்கள் வசிக்கிறார்கள். அவர்களுக்கு உள்ஒதுக்கீடு, இடஒதுக்கீடை வழங்க வேண்டும். பிற சமூகங்களுக்கு வழங்கப்பட்ட அதே அடிப்படையில் கிறிஸ்தவர்களுக்கு குறைந்தபட்சம் 7% உள்ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்கிற பிரதான கோரிக்கையை முன்னிறுத்தி பல்வேறு கூட்டமைப்புகள் ஒருங்கிணைந்து மக்கள் மேம்பாட்டு கழகத்தின் சார்பாக புதுச்சேரியில் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி நாங்கள் இந்த தேர்தலை சந்திக்க இருக்கிறோம். தமிழக பகுதியான வழுதாவூர் சேரன் நகர் பகுதியில் உள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் மகா சிவராத்திரி முன்னிட்டு ஆத்ம தீபம் நடைபெற்றது. மகா சிவராத்திரி முன்னிட்டு 4 கால பூஜைகள் நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. 3ஆம் கால பூஜையை தொடர்ந்து ஆத்ம தீப வழிபாடு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பொதுமக்கள் 108 தீபத்தினை ஏற்றி பூஜைகள் செய்து வழிபட்டனர். மேலும் உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறையருளை பெற்றனர். மகா சிவராத்திரி வழிபாட்டுக்கான ஏற்பாடுகளை ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலின் நிர்வாகிகள் செய்திருந்தனர். அரியாங்குப்பம் பிரம்மன் சதுக்கம் அருகில் நாம் தமிழர் கட்சி சார்பில் புதுச்சேரி அரசை கண்டித்து கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை அரியாங்குப்பம் தொகுதி செயலாளர் சுந்தர வடிவேலு ஒருங்கிணைத்தார். தமிழ்நாடு நாம் தமிழர் கட்சியின் தலைமை கொள்கை பரப்பு செயலாளர் ஜெயசீலன் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். மேலும் புதுச்சேரி நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் சிவகுமார், ஞானப்பிரகாசம், கௌரி, ரமேஷ், இளங்கோவன், கார்த்திகேயன், பிரியன், குமரன், திருமுருகன், காமராஜ், தனசேகரன், கோகுல், அமுதன், பாலா, சுபஸ்ரீ, தமிழ்ச்செல்வன், தமிழ்செல்வி, சசிகலா,
கற்பகவல்லி, ஜெயச்சந்திரா, வேலன், தமிழ்ச்செல்வன், திவாகர் உள்ளிட்ட கட்சியினர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் புதுச்சேரி மாநிலம் சார்பில் சமுதாய விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் ஹபீப் ரஹ்மான் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மாநில துணை பொதுச் செயலாளர் அப்துல் ரஹீம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்த கூட்டத்தில் சிறுபான்மை முஸ்லிம் சமூகத்தினருக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் 2% உள் இடஒதுக்கீடு போதுமானதாக இல்லை. எனவே அதனை 7% உயர்த்த அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். முதற்கட்டமாக 5% உயர்த்தி அரசாணை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. ஏழை முஸ்லிம்களுக்கு வீடுகள் வழங்கப்படும் என சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் தகவல்கள் குறித்து நிலவும் குழப்பத்தை தீர்க்க அரசு இதுகுறித்து அதிகாரப்பூர்வ அறிக்கையை வெளியிட வேண்டும். தவறான பரப்புரைகளுக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. திருபுவனையில் உள்ள முஸ்லிம் கபரஸ்தானில் நிலத்தடி நீர் பிரச்சனையால் உடல்களை அடக்கம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே பொதுமக்களின் நலன் கருதி அரசு உடனடியாக புதிய இடத்தை ஒதுக்கி தர வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டது. புதுச்சேரி நகரின் குடியிருப்பு பகுதிகளில் அதிகரித்து வரும் தங்கும் விடுதிகள் மற்றும் உணவகங்களால் பொதுமக்களின் அமைதி பாதிக்கப்படுகிறது. எனவே இனிவரும் காலங்களில் குடியிருப்பு பகுதிகளில் இத்தகைய வணிக நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்கக்கூடாது என வலியுறுத்தப்பட்டது. பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்தின் நிறைவாக பொருளாளர் அபூபக்கர் சித்திக் நன்றி உரையாற்றினார். அப்துல் ரஹீம், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய மாநில துணை பொதுச் செயலாளர். தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியை சேர்த்து எங்களுடைய நிர்வாகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல நாங்கள் ஒரு விழிப்புணர்வு பொதுக்கூட்டத்தை நடத்தி வருகின்றோம். இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக முக்கியமாக பல தீர்மானங்களை நாங்கள் நிறைவேற்ற உள்ளோம். குறிப்பாக பாண்டிச்சேரியில் தற்போது முஸ்லீம்களுக்கென்று 2% இடஒதுக்கீடு தான் உள்ஒதுக்கீடாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் பாண்டிச்சேரியுடைய மக்கள் தொகை எடுத்துக்கொண்டால் ஏறக்குறைய 7-8% இஸ்லாமிய மக்கள் பாண்டிச்சேரியிலே வசித்து வருகின்றார்கள். எனவே எங்களுக்கு குறைந்தபட்சம் 5% இந்த தேர்தலில் எங்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று பாண்டிச்சேரி மாநில அரசுக்கு நாங்கள் கோரிக்கையாக வைக்கின்றோம். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு கொம்யூன் காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 33 அடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் சிவபெருமானுக்கு அலங்காரம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள அஷ்டலிங்கங்களுக்கும் அலங்காரங்கள் செய்து பூஜைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து சுந்தரநாயகி, அஷ்டபைரவர், நவக்கிரக விநாயகர், முருகப்பெருமான், வள்ளி தெய்வானை ஆகிய சுவாமிகளுக்கு அலங்காரங்கள் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் முதல் கால பூஜை, 2ஆம் கால பூஜை, 3ஆம் கால பூஜை, 4ஆம் கால பூஜை நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ஆலயம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அஷ்டலிங்க சிவாலய அன்னதான அறக்கட்டளை மற்றும் காட்டேரிக்குப்பம் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி நகராட்சி வாரிசுதாரர்கள் முன்னெடுத்து வரும் காத்திருப்பு போராட்டம் 4ஆம் நாளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஒருமுறை தளர்வு அளித்து அனைவருக்கும் பணி வழங்க வேண்டும் என்பதையும், தகுதி பெற்ற 123 பேருக்கும் உடனடியாக பணி வழங்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி இப்போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. உள்ளாட்சித்துறை நிர்வாகமும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் வாரிசு பணி தொடர்பான நடவடிக்கைகளை துரிதமாக மேற்கொண்டு உடனடியாக பணியாளர் நியமனத்தை வழங்கிட வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மகா சிவராத்திரியை முன்னிட்டு சிவபெருமான் ஆலயங்களில் 4 கால பூஜைகள் நடைபெற்றது. இதில் வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் மகா சிவராத்திரி விழா நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் பூக்கடை ரமேஷ் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு
விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். மேலும் 4 கால பூஜைகளிலும் அன்னதானம் வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் பூக்கடை ரமேஷ் ஏற்பாட்டில் ஆதரவாளர்கள் செய்திருந்தனர். அபிஷேகப்பாக்கம் ஆயிற்று மகாதேவர் ஆலயத்தில் நடைபெற்ற 2ஆம் கால சிவராத்திரி பூஜையில் அரியாங்குப்பம் கொம்மின் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அவருக்கு ஆலய நிர்வாகிகள் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து நடைபெற்ற பரதநாட்டிய நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவிகளுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கினார். காரைக்கால் பிள்ளைத்தெரு வாசல் பகுதியில் உள்ள மாரியம்மன் கோவில் தெருவில் குடியிருப்புகள் சூழ்ந்த பகுதியில் பன்றிகள் வளர்க்கப்படுவது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஆடு மாடு வளர்ப்பதாக கூறி இடம் வாங்கிய நபர் தற்போது அங்கு பன்றிகளை வளர்த்து வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் துர்நாற்றம் மற்றும் சுகாதார சீர்கேடு உள்ளிட்ட பிரச்சனைகள் அதிகரித்துள்ளதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். குடியிருப்பு பகுதிகளில் பன்றி வளர்க்க கூடாது என பலமுறை கேட்டுக்கொண்ட போதும் சம்பந்தப்பட்ட நபர் அதனை பொருட்படுத்தவில்லை என கூறப்படுகிறது. இந்த விவகாரம் குறித்து அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சம்பவம் தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.